சாரி பைரவி, நானும் காலையில வரணும் தான் நினைச்சேன். மினிஸ்டர் பந்தோபஸ்துக்கு போக வேண்டியதாயிடுச்சு, அதனாலதான் வர முடியல. சிவா, இப்பதான் எஸ்பி சார் எனக்கு கால் பண்ணாரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவனுங்களை நான் பாத்துக்கிறேன். நீங்க நிச்சயதார்த்தத்தை நடத்துங்க. சரிங்க சார். அன்னபூர்ணியம்மா, எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க இத்தனை பேர் இருக்கும்போது ரவுடிங்க வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு அராஜகம் பண்றாங்க. நாளைக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்து என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. உங்களாலேயே உங்களை எதிர்த்து ஒண்ணும் பண்ண முடியல. நாங்க என்னமா பண்ணுவோம்? உங்க பொண்ணுக்கு வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கம்மா. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. அவங்கள பார்த்து நீங்க பயப்படாதீங்க. உங்க குடும்பத்துக்கு நாங்களே பாதுகாப்பா இருப்போம். தைரியமா உங்க பையனை எங்க பிள்ளை கட்டி வைங்க. செழியனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு காயத்ரி ஆசையை மனசுல வளர்த்துக்கிட்டா. நீங்க தைரியமா உங்க பையனை காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சார். நாங்க அத்தனை பேரும் உங்க குடும்பத்துக்காக துணையா இருப்போம் சார். ஏங்க இவ்வளவு தூரம் நாங்க எல்லாரும் சொல்றோம், நீங்க என்னமோ இந்த சம்பந்தம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. வேண்டாம்னா போங்க, எங்க பொண்ணுக்கு என்ன மாப்பிள்ளையா கிடைக்காது? இப்படி பயப்படுற குடும்பத்துல எங்க புள்ளைய கட்டி கொடுத்தா எங்க புள்ள எப்படி சந்தோஷமா இருக்கும்? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? சார், இவங்க எல்லாரும் இவ்வளவு சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? மாரணியும் சம்பத்தையும் லாக்அப்ல வச்சு நான் பிரிச்சு எடுத்து இனிமே உங்ககிட்ட பிரச்சனை பண்ண அவங்க வரவே மாட்டாங்க. தைரியமா உங்க பையனை காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. உங்க ஃபேமிலிக்கு போலீஸ் எப்பவுமே பாதுகாப்பா இருக்கும். நிச்சயதார்த்தத்துல இவ்வளவு பிரச்சனை பண்றானுங்க, நாளைக்கு கல்யாணத்துல பிரச்சனை பண்ண மாட்டானுங்கன்னு என்ன சார் நிச்சயம்? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. வெயில கூட வெளியே வர முடியாத அளவுக்கு அவங்க மேல கேஸ போட்டு உள்ள நீங்க அவங்களை நினைச்சு பயப்படவே வேண்டாம். அப்பா, டிஎஸ்பி சார் இவ்வளவு தைரியம் கொடுக்குறாரு, அப்புறம் ஏன்பா பயப்படுறீங்க? நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிங்கப்பா. நான் காயத்ரியே கல்யாணம் பண்ணிக்கிறப்பா. பொண்ணு வீட்டுக்காரங்க நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாங்கல்ல, நிச்சயத்துக்கு சம்மதிப்பா. நிச்சயதார்த்தம் நின்னா ஒரு பொண்ணோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? அவனுங்களுக்கு பயந்துகிட்டு நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடாதப்பா. எங்க அதான் இவ்வளவு பேர் சொல்றாங்கல்ல, நிச்சயத்துக்கு சம்மதம் சொல்லுங்க. நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் நிச்சயத்துக்கு சம்மதம் சொல்றேன். ஏண்டா, அவங்ககிட்ட என்ன சொல்லி ஆறுமுகம் வீட்டுக்கு அனுப்பிச்சேன்? நீ அங்க போய் அரை மணி நேரமா என்ன பண்ணிட்டு இருந்த? சார், நீங்க சொன்ன மாதிரி தான் சார் வீட்டுக்குள்ள போய் தகராறு. ஆனா அந்த ஆறுமுகத்தை அவங்க அம்மாவும் தம்பியும் சேர்ந்து இழுத்துக்கிட்டு போய் ரூம்ல வச்சு பூட்டிட்டாங்க சார். நான் அவன்